உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு சவுக்கடி கொடுத்திருக்கிறது. என்ன இது சவுக்கடி இந்த அடின்லாம் பேசுறமேன்னு சொல்லி நீங்க யாரும் பதற வேண்டாம். தேர்தல் ஆணையத்துடைய தில்லுமுல்லை இதை விட வேறு வகையில் விவரிக்கவே முடியாது. எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற முறையில் பீகாருடைய ஓட்டுக்களை திருட முயற்சித்தார்கள். ஓட்டுக்களை எல்லாம் டெலீட் பண்ணாங்க. எஸ்ஐஆர் அப்படின்னா போத் அடிஷன் அண்ட் டிலிஷன், ஓட்டை சேர்க்கவும் செய்யணும் எடுக்கவும் செய்யணும். ஆனால் 65 லட்சம் வாக்குகளை பீகார் தேர்தலில் இருந்து எடுத்திருக்கிறார்கள். அவங்கள டிலீட் பண்ணிட்டாங்க பெர்மனண்டா. ஒரு வாக்கை கூட அவர்கள் சேர்க்கவில்லை. என்ன பண்ணிட்டாங்க, ஆதார் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க 18 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தை 2 பேருடைய பர்த் சர்டிபிகேட்டை கொடுக்கணும். 20 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருடைய பர்த் சர்டிபிகேட்டை கொடுக்கணும். 40 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரூஃப், டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் காப்பி இப்படி கொடுக்கலாம். ஆனா என்ன கொடுமை என்றால் ஆதார் கார்டை ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பீகார்ல ஒரு பெரிய யாத்திரையை நடத்தினார் தேஜஸ்வி யாதவோடு. அதில் அகிலேஷ் யாதவ் கலந்து கொண்டார், தமிழ்நாட்டின் முதல்வர் கலந்து கொண்டார். உச்சநீதிமன்றத்தில் எல்லா கட்சிகளும் வழக்கு தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு, சவுக்கடி கொடுத்திருக்கிறது, சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது. ஸ்லாப்ட் தி ஈஸி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆதாரை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 12வது டாக்குமெண்டா சேர்த்துக்கணும். ஆதார் மே நாட் பி ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப், ஆனா ஓட்டுக்காக கண்டிப்பா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான உத்தரவை போட்டு தேர்தல் ஜனநாயகம் துளிர்ப்பதற்கு உச்சநீதிமன்றம் உதவி இருக்கிறது. நன்றிகள்.